ஒரு அழகான கடல் பகுதியில் ஒரு ஆண் குருவியும் பெண் குருவியும் வசித்து வந்தது. அப்பொழுது பெண் குருவி ஆண் குருவியிடம், என்னங்க, நான் முட்டையிடுவது போல இருக்கிறேன், எங்க முட்டையிடணும்? நீ என்ன கேள்வி கேட்குற? இங்கேயே முட்டையிட வேண்டித்தானே? என்னங்க பேசுறீங்க? இங்க நான் முட்டையிட்டேனா கடல் அலைகள் வந்து முட்டைகளை இழுத்துட்டு செல்லாதா? அப்படியெல்லாம் கடல் முட்டையை இழுத்துட்டு போகாது. அப்படி இழுத்துட்டு போனா நான் கடலை சும்மா விடுவேனா? அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பெண் குருவி முட்டைகளை கடலோர பகுதியிலேயே ஆண் குருவி சொன்ன மாதிரி போட்டுருச்சு. திடீரென்று பெண் குருவி சொன்ன மாதிரி அலைகள் வந்து முட்டைகளை அடித்து சென்றது. கடல் முட்டைகளை அடித்து சென்றதும் குருவி மிகவும் கோபப்பட்டது. கடலே, உன்னை சும்மா விட மாட்டேன், நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குருவி அப்பொழுது 2 குருவிகளும் தனது காட்டுக்குள் போய் இருக்கிற எல்லா பறவைகள்கிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. இங்க பாருங்க பறவைகளா, எனது முட்டைகளை அந்த கடலரசன் அடித்து சென்றுட்டான். அந்த கடல்ல ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்பொழுது கழுகு சொன்னது, இங்க பாருங்க பறவைகளா, நான் எம்பெருமானோட வாகனம் தான். நான் எம்பெருமான்கிட்ட பேசி கடலரசனை ஏதாவது பண்ண சொல்றேன். கழுகோட வேண்டுதலை ஏற்று எம்பெருமானே நீரில் வந்து பறவைகளிடம் பேசினார். பாருங்க பறவைகளா, நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. நான் அந்த கடலரசு கட்டளை விடுறேன். உங்களது முட்டைகளை திருப்பி வாங்கி தருவது என்னோட பொறுப்பு. அப்படின்னு எம்பெருமான் குருவிகளிடம் சொல்லிவிட்டு சென்றார். கடலை, இந்த குருவிகளோட முட்டைய திருப்பி கொடு, இல்லாட்டி உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். எம்பெருமான் அப்படி சொன்னவுடன் கடல் திரும்பி அலைகளை அனுப்பி முட்டைகளை குருவியிடம் கேட்டது. எம்பெருமான கடவுளுக்கு நன்றி சொல்லி குருவிகள் விடைபெற்றது. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரோட பொருளுக்கும் யாரும் ஆசைப்படக்கூடாது. தனக்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ